ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 445 லூம் பேனல் ஓகேங்களா. கரெக்டாக அமைஞ்சுனுக்குது. இந்த இடத்துல மரம் நிழல் வருது. இந்த பக்கம் வந்து போட்டு விட்டோம். இண்டியன் ஆயில் பங்கு பைபாஸு ஓகேங்களா. லூம் சோலார் 445 வாட்ஸு டிசிஓம் ஃபுல்லாக 150 ஏஹெச் பேட்டரி போட்டு பண்ணி கொடுத்துருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நெல் சோலார் டேக்கோடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நெல்லின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் கடையா, என்ன கடை இது? பிளாஸ்டிக், மண்பானை எல்லாமே மண்பானை எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம், இங்கே பஸ் ஸ்டாண்டில் தான். அந்த எவ்வளோ தொலைவுன்னு சைடில் இருக்குது, அவருக்கு தான் தெரியும். வந்து ஒரு கிலோமீட்டர் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சோலார் இல்லை, 2 ஃபேனு லைட் ஃபுல்லாக போட்டு கொடுப்போம் அந்த கடைக்கு ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முறை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆனால் கொஞ்சம் சூப்பராக போட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா. கடை வச்சு நல்லா பொழைக்கணும்னு தான் அவர் பண்ணுறா. அப்படியே என்ன சொல்கிறது, இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆன் ஓகேங்களா. டிசி பவர் வருது, 12.9 வோல்ட்டு ஓகேங்களா. டிசி ஆஃப் ஆகிடுச்சு. அடியில் வச்சுட்டுங்க எல்லாமே மூடுற மாதிரி 150 ஏஹெச் பேட்டரி போடணுங்க, ஃபுல்லாக போடணுங்குது. நம்ம வந்து டிசி இங்கே பாருங்கள், ஏசி கன்வெர்ட்டர் போட்டு லைட்டு வந்து டியூப் லைட்டு இந்த மாதிரிலாம் போட போகிறோங்க ஓகேங்களா. ஹெவியாக போட்டுக்கலாம், ஏன்னா அடியில் வந்து இது போய் மறைச்சிருவோங்க, எதுவும் தெரியாத மாதிரி. இதுதான் கடை ஓகேங்களா. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது வந்து டிசி, இது ஆன் பண்ணால் ஆன் ஆகிக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து சார்ஜ் ஆகுது, இதுலேயே தெரிஞ்சு பாருங்கள். சோலார் பிசிஓ ஓகேங்களா, டியூப்லெட் டைப்பு. பேட்டரி பார்த்தீங்கன்னா சோலார் பேட்டரி தான் போட்டு லூமினாஸ் போட்டுக்குது, ஆனால் விலை ஓவரு. சோலார்லேருந்து 37.3 வோல்ட் வருது. 6 ஆம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்குது. 13.7 வோல்ட்டு 18 ஆம்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது ஓகேங்களா. சோலாரு ஆன் ஆயின்னு இருக்குது. மேலே வச்சுருங்க சோலாரு செட்டு மேலே. ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறோம் இருங்க. பார், என்ன பண்ற? டீ போதுறியா? இது ஏசி லைனு ஏஞ்சி, இது ஏசி லைனு. இது ஏசி லைனு, இது டிசி லைனு. இது 14.2 வோல்ட்டு டிசி அவுட்புட்டு. இது சோலார், இது பேட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி லைனு, டிசி லைனு. இது ஃபேனு, லைட்டு, இதுவும் லைட்டு. இதா ஃபுல்லாக லோடு போட்டுக்கிறேன். நைட்டில் தான் ஃபுல்லாக தெரியும். ஃபேன், இங்கே ஒரு ஃபேனு ஓகேங்களா. அது சொல்லி விடுங்க அப்படியே, அந்த பின்னு தான் அதே சொல்லி விடுங்க அப்படியே. பக்கம் விட்டு சொருங்க சின்ன பின்னில் சொருங்க. சின்ன இங்கே ஒரு லைட்டு. இது வந்து 12 வாட்ஸு. இது ஏசி லைனு. இது ஒரு டிசி ஃபேன் ஓகேங்களா. ரெண்டு ஃபேன் ஓடுது பாருங்கள். 2 ஃபேனு நான் மொத்தம்
8 லைட் பக்கம் யூஸ் ஆகினுக்குது. இதில் ஏசி லைட், இது எல்லாமே லைன் வந்து ஏசி லைட்டு. அது வந்து 9 வாட்ஸ். லைட்டு வெளிச்சத்துக்கு எல்லாமே போட்டாச்சு. சோலார் மூலிமா ஃபுல்லாகவே போட்டாச்சு. கரூர் மாவட்டம், ஓகேங்களா? கரூரில் பைபாஸில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசி டைரெக்டாக கொடுத்துனுக்குது. ஏசியில் போட்டால் அதிகமாக இது வந்துட்டு இதுக்கு வேறு அதிகமாக தேவைப்படும், ஓகேங்களா? அதனால் டைரெக்டாக டிசிலே கொடுத்துனுக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ டிசி ஹோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏசியில் 4 லைட்டு, 2 ஃபேனு, 7 லைட்டு போட்டுருக்குது, ஓகேங்களா? கரூர் மாவட்டம். எப்படி இருக்குன்னு அவங்ககிட்டே கேட்கலாம். எப்படின்னா இருக்குது எவ்வளோ ரொம்ப இவ்வளோ நாள் லைட்டே அமைச்சு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இது போதும், சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே இருக்குது. ஃபேனு 4 டீப் லைட்டு, 2 சின்ன பல்பு, ஒரு 12 வால்ஸ் பல்பு, 2 ஃபேனு, ஒரு ரேடியா, சார்ஜர் எல்லாம் இருக்குது. எல்லாமே யூஸ் ஆகுது. ஆ ஓகேவா? ஓகே, சந்தோஷம். உனக்கு அப்பா சொல்லு, நல்லா இருக்குதா? ஜாலியாக இருக்கா? இது என்ன, எந்த இடம்? என்ன கரூர் மாவட்டம், திருமாநெல்லியூர். இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குது? இப்போ வெளியூர்லேயும் போய் போடுறீங்க. நாங்கள் வெளியில் திருவிழாவுக்கு போடுவோம். இப்போ வந்து இங்கே ரெகுலராக எடுத்திங்கன்னா உண்டியில், மண் பானை, அப்புறமேட்டு டீ கப்பு, பெரிய டீ கப்பு, அப்படி காட்டுங்க. உப்புச்சாடி, சின்ன விளக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன உப்புச்சாடிங்க, இந்த மாதிரி மண் உண்டி, பீங்கான் பொருள், ஷோகேஸ் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான டப்பா ஐட்டம், முக்கியமான யூஸ் பண்ணுற பொருள் பூராமே இருக்குது. பெருசு மேலே டப்பா எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான சேரு கீரு எல்லாமே இருக்குது. ஒரு நிமிஷம். பிளாஸ்டிக் உண்டியல், ஜாமான், வாளி, அது இதுன்னு பெரிய உப்புச்சாடி, முக்கியமான பொருள், பிரிட்ஜ் ஸ்டாண்டு, செருப்பு, ரேட்டுக்கு இது என்ன தேவையோ தேவையான பொருள் ஓரளவுக்கு எல்லாமே இருக்கும். கத்தி கித்தி. ஆமாம், இன்னும் ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது. பாத்திரம், அது இதுன்னு எல்லாமே. பாருங்க, 2 ஃபேன் ஓடுது. 2 ஃபேனு, ஏசி லைட் 4, ஓகேங்களா? டிசி லைட் வந்து 3 லைட் போடுது. இது வந்து 12 வாட்ஸு, முன்னாடி வந்து 9 வாட்ஸ் போடுது. ரேடியோ ஒன்று பாடுது, ஓகேங்களா? இது வந்து கரூர் மாவட்டம். இது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கடை வச்சுருக்கிற அப்படி திருமாநெல்லியூர் பெட்ரோல் பங்க் பக்கத்தில். பெட்ரோல் பங்க் பக்கத்தில், ஓகேங்களா? ஆன்லைனில் என்ன யாருன்னா கேட்டாங்களா அந்த பொருள் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்களா? ஆமாம், கேட்குறாரு பாரு, சொல்லு, அமுச்சுடுன்னு சொல்லு சாமி. அமுச்சுடுவியா? சொல்லு, அமுச்சுடு மாமா. மேலே இருக்கிறதுல என்னது? ஷோகேஸ் ஐட்டம். ஆமாம், குதிரை இதெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் வைக்கலாம், வச்சா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷோகேஸ் ஐட்டில் இந்த செடிலாம் இருக்குது இல்லை, அது எடுத்து வாங்கி பண்ணி போய்ங்க. நிறைய போகல செடிங்க, அதான் ரோஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து வாங்கி. சரி சரி, நம்ம சந்தோஷமா கேட்குறாரு பாரு, சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் எல்லாமே யூஸ் பண்ணாச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நைட்டு தான் நல்லாயிருக்கும். வெளிச்சம் இப்போ 4 மணி ஆயிடுச்சு. நைட்டு எல்லா லைட்டு போட்டு இப்போ போட்டுக்கிற மாதிரி போட்டு வெளிச்சம் வளர்க்குதுன்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவோம். சரி, ஓகே. சரி, ஓகேங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே, எவ்வளோ ஆச்சு எல்லாத்தையும் சேர்த்து? எல்லாம் ஒரு ஃபிட்டிங் சார்ஜோட மட்டும் அதுக்கு ஒரு 56,000 ரூபா வந்துருச்சு. அது இல்லாமல் தனியாக ஜாமான் வாங்கினது எல்லாம் ஒரு 60,000 ரூபா. 60,000 பக்கம் வந்துருச்சு. 60,000 ரூபா.
2 ஃபேனு 7 லைட்டு ஒரு டிவி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி சரி ஓகே. கரண்ட் வாங்க முடியலையா இல்லை வேற? கரண்ட் வாங்க முடியாமல் இல்லை, நம்ம பொது இடத்துல வந்து கடை வச்சுட்டோம். நம்ம வாடகைக்கு அடித்து இந்த செட்டு அடித்து வச்சுருக்கோம். அவங்க இழுத்தரேன்னு இழுத்தரல, அதனால நம்ம இப்போ ரெடி பண்ணி சொந்தம் கை காசு போட்டு நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட் இல்லாத இடத்துல இருந்தீங்களா சரி ஒரு 2 லைட்டு 3 லைட்டு இந்த மாதிரி சிம்பிளாகவும் போட்டுக்கலாம். ஒரு 5000லேருந்து நார்மலாக வந்து லித்தியம் பரப்பு போட்டு லைட் வந்து சூப்பராக இருக்குது. லைட்டு எல்லாம் சின்ன ஒரு லைட்டு தான், சோடா லைட் சின்ன லைட்டு தான் வச்சு யூஸ் பண்ணாங்க இவ்வளோ கடைக்கு. ஏன்னா வந்து ஒரு சாயந்தரம் 6 மணி ஆனால் கிளம்பி போயிடுவாங்களாம். நைட்டில் தான் வந்து நேரம் பார்த்து வருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த லைட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 60,000 ரூபாய் பயன்படுத்தி இப்போ வந்து லைட் போட்டாங்க. கஷ்டப்பட்டு கடை வாங்கி தான் போட்டுக்கிறாங்க நெகலாக வச்சுட்டு. இந்த தொழில் நல்லா சிறந்து எல்லோரும் வந்து மனசார வாழ்த்துங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. ஓகேங்களா? அவங்கள பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கடை நிறைய வாங்கி போட்டு எல்லா பொருளும் வச்சுருக்கிறேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் கண்டிப்பாக கரண்ட்லாம் நிறைய இருப்பாங்க, வீடு இருக்கும், இல்லை படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க இருந்தீங்களா ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கலனாலையும் இன்னும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வேலை செய்தப்போ எடுக்க மாட்டோம். திட்டுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்தப்போ எடுக்க முடியல. ஒரு கனெக்ஷன் மாறி போயிடுச்சுனாலையும் லைட்டு பல்பு ஃபேன்லாம் போயிடும். ஓகேங்களா? அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. ஓகேங்களா? அடுத்த டீல் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். இது கரூர் மாவட்டம். கரூர் உள்ளாவே பைபாஸ் ஒரு பெட்ரோல் பங்க் இது, அது பக்கத்தில் தான் இருக்குது. கடை வந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த டீல் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். பாய். நில்லுங்க.